ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பார்ந்த பக்தர்களை, இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நாளை பிப்ரவரி 28 மாசி மதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. இந்த ஒரு நாள் எவ்வளவு சிறப்பு! அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாளை நம்ம ஏன் கடைபிடிக்கணும், இந்த ஒரு நாளில் நம்ம வழிபடக்கூடிய சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தடைகளையும் விலக்கிவிடும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. மாசி மாதம் யாருடைய மாதம் தெரியுமா? சிவபெருமானுக்குரிய மாதம். தேவியின் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். கிரகங்களின் பலங்கள் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் சனிக்கிழமையும் அதன் மட்டுமல்லாம மாசி மாதமும் சேர்ந்து வரும் பொழுது கர்ம சுத்தியானது ஏற்படும். பாவ நாசனம், தடைகளில் நீக்கம், பணவரவு, உடல் மனம் நலம், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு வலுவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளில் நிச்சயமாக உருவாகும். எனவே இந்த மாசி மாத சனிக்கிழமை பற்றி பெரியவா கூறிய சில தகவல்கள். காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு நாள் பக்தர்கள் சனி பேடைகள் பற்றி சொல்லிய போது பெரியவா மிக அழகாக ஒரு உபதேசத்தை அந்த பக்தர்களுக்கு தெளிவாக கூறினார். சனி பகவான் தண்டனை அளிப்பதற்காக அளிப்பவர் கிடையாது. துணை நிற்க பிறந்த ஒரு தெய்வமாக இருப்பார். ஆனால் அவரை நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சனி பகவான் என்றாலே நம்முடைய வாழ்க்கையில தடைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த சனி பகவான் கொடுக்கிற நன்மைகளை வேற எந்த தெய்வமும் கொடுக்காது என்று காஞ்சி மகான் மகா பெரியவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அவர் சொன்ன மிக வலுவான முன்வரிகள். சனி வந்தால் துன்பம் கிடையாது, அது நம்மை சரியான பாதைக்கு தள்ளக்கூடிய ஒரு தெய்வ தூண்டலாக இருக்கும். இரண்டாவதாக, சனியின் கோபம் என்பது நம்மை நல்வழிக்கு நடத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். மூணாவதாக, மாசி மாத சனிக்கிழமை சனியை மனதுக்கு ஊந்தவராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்று பெரியவா கூறினார். இந்த ஒரு நாளில் ஒரு சிறு பரிகாரம் கூட நம்ம செய்தோம் அப்படின்னா ஒரு வருடம் சனியின் அருளானது நமக்குள்ள நிறைந்திருக்கும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா இந்த சனிக்கிழமையோட சனி பகவானுக்குரிய அருளை பற்றியும் சனி பகவானின் பெருமையை பற்றியும் காஞ்சி மகான் மகா பெரியவா கூறினார். அதே போல் நாளை காலை எழுந்ததும் நம்ம கூற வேண்டிய சனி பகவானுக்குரிய மந்திரம். நாளை காலை எழுந்ததும் முதல்ல நேராக தரையில் காலை வைக்காமல் சற்று நிமிர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். 30 வினாடிகள் அமைதியாக அமர்ந்து உங்களுடைய மூச்சை சீராக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு உங்களுடைய இரு கைகளையும் இணைத்து சனி பகவானை நினைத்தபடி ஒரு சிறிய நமஸ்காரம் நீங்கள் நாளை காலை செய்ய வேண்டும். அப்படி நமஸ்காரம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு மந்திரத்தை கூறலாம். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. இது பெரியவா தனது சில நெருங்கிய பக்தர்களிடம் மட்டும் கூறிய அதிசயமான சனி பகவானின் அருள் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நாம் எப்படி கூற வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறலாம். பெரியவா சொன்னபடி இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறலாம். 21 முறைகள் அப்படின்னு 3 தடவைகள் நீங்க கூறணும். ஏன் 3 தடவைகள் கூறணும் அப்படின்னா மொத்தம் 63 நாயன்மார்களின் நாயன்மார்களின் சக்தி என்று பெரியவா அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே அது நம்முடைய துன்பங்களை குறைக்கக்கூடிய ஒரு எண். மந்திரத்தை மெதுவாக ஆழ்ந்த மூச்சோடு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக ஏற்படும். இந்த சனி பகவானை நம்ம எப்படி தெரியுமா வணங்க வேண்டும்? நாளை செய்ய வேண்டிய மிக எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஒன்று இருக்கு. கருப்பு எல்லை ஒரே ஒரு சிறிய தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிதளவுக்கு கருப்பு எல்லை இருந்தால் போதுமானது. அந்த கருப்பு எல்லை எடுத்து சிறிய ஒரு தட்டில் நிரப்பிக் கொள்ளுங்கள். நிரப்பி ஏன் இந்த கருப்பு எல்லை நிரப்புறோம் அப்படின்னா சனி பகவான் கருப்பு நிறத்திற்கு ஏற்ற ஒரு தெய்வமாக இருப்பார். இது கிரகத்தோட சாந்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். இரண்டாவதாக, ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். நெய் இருந்தால் நெய் தீபம், இல்லை என்றால் எள்ளெண்ணெய் தீபம், ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க சனி பகவானுக்கு நாளை காலையில் ஏற்ற வேண்டும். தீபத்தை கிழக்கு நோக்கி நீங்கள் வைத்து ஏற்ற வேண்டும். இந்த அமைப்பானது பெரியவா பரிந்துரைத்த ஒரு அமைப்பாக இருக்கும். தீபத்திற்கு முன்னால் 5 நிமிடம் நீங்கள் அமைதியாக அமர்ந்து எதையும் கேட்க வேண்டாம். உங்களுடைய மனதை மட்டும் பெருமையாக்க வேண்டும். மனதிற்குள் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான சங்கடங்களும் இல்லை அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதை மட்டும் நீங்க வெறுமையாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய சுவாசத்தில் கவனமானது வேண்டும். சனி பகவான் வாயு தத்துவம். சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் சனியின் தாக்கமானது குறைந்துவிடும். எனவே உங்களுடைய சுவாசத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்க வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான மனதிற்குள் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. யாரை நினைத்தும் பொறாமைகளும் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க சனி பகவானை மட்டும் காலையில மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை.
நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் சனீஸ்வராய நமக. பிரபசர பிரபசர அனுக்கிரகம் தா ஹரஹர. அனுக்கிரகம் தா ஹரஹர. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதனை மட்டும் நீங்க கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரமானது அவ்வளவு சக்திகளை கொண்டது. மந்திரத்தை கூறும் பொழுது சனீஸ்வராய என்று நீங்கள் கூறும் பொழுது இது உங்களுடைய தலையை அமைதியாக்கிவிடும். ரசர ரசர என்று கூறும் பொழுது தடைகளானது விலகி செயல்கள் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற ஆரம்பிக்கும். அனுக்கிரகம் தா என்பது அருளுடைய சக்தி அதிகமாக ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். ஹரஹர என்பது மனக்கவலை என்பது கரைவதற்கான ஒரு செயலாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாளில் கூறி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரம் அதனுடன் ஒரு பரிகாரத்தை செய்தால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சனியின் தசை அடுத்து ஆண்டில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கும். இது அனைத்தும் விலகி ஓடும். பணவரவானது அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் வலி குறைந்துவிடும். மன அமைதியானது ஏற்படும். எதிரிகளிடமிருந்து காப்பு துன்பம் குறைந்துவிடும். வீட்டில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். மேலும் மகாபெரியவா சொன்ன ஒரே ஒரு வரி, சனியை அடக்குபவர் அறிவையும் அடக்கி விடுவார். எனவே அதாவது நம்முடைய மனக்குழப்பம் குறைந்து சரியான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்க சனி பகவானை இந்த ஒரு நாளை காலையில் வணங்கி பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய முடிவுகள் சரியாக இருக்கும். காஞ்சி மகான் மகாபிரிவா சனி பகவானை பற்றி கூறிய முக்கியமான வரிகள். சனி தர்மத்தை காப்பார். தர்மம் உள்ளவருக்கு சனியோட பயமானது இல்லாமல் இருக்கும். சனியோட பீடை என்பது சுத்திகரிப்பு. கடினமானது என்றாலும் அது நன்மையை ஏற்படுத்தும். சனீஸ்வரர் என்பது கருணை கடலாக இருப்பார். ஒருவர் பொறுமையை கற்றுக் கொடுக்க சனி மட்டுமே உதவுவார். அவரிடம் எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா சனி ஒருவர் போதும். அவருடைய பொறுமையை முழுமைக்கும் சோதித்து பார்ப்பார். இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் பெரியவா பரிந்துரைத்த 5 செயல்கள். ஒரு நாளில் 1 நிமிடம் கூட வெறுமனே அமருங்கள். எளிய உணவு, எளிய மனது. பேசும் சொற்களில் நிகழ்ச்சி. தன்னை தானே தினமும் 10 வினாடி பரிசோதித்துக் கொள்ளுதல். தினமும் ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா இந்த ஒரு ஜபம். இது மட்டும் போதும். இவை சனியோட பீடியிலிருந்து விரைவில் நம்மளை மீட்டு விடுமாம். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே அன்பான பக்தர்களே, நாளை மாசி மத சனிக்கிழமை மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். நீங்கள் காலை எழுந்ததும் பெரியவா கூறிய இந்த ரகசிய சனியின் மந்திரத்தை 63 முறைகள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.